இப்ப வந்து அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நந்தனா. ஓகேவா? கீர்த்தனாவும் மித்ராவும் அது பிரீஃப் பண்ணும்போது இருந்தாங்க. நீங்க இல்லாததுனால நான் இப்ப பிரீஃப் பண்றேன். சரியா? இப்போ இதுதான்டா இண்டிகேட்டர்ஸ். இன்ஃபைனட் சோல் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாம்டா கஸ்டமர் அரைவல் ரேட், மியூ சர்வீஸ் ரேட் பர் சர்வர். ஓகேவா? இந்த எல் எல் ஆர் இது மூணுமே பாத்தீங்கன்னா சொல்லும். இது மூணுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பத்தி சொல்றது. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கீர்த்தனா நந்தனா. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் எப்படியாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது செல்ஃப் ட்ரிக்ஸ் இருந்தா பாருங்க. இல்ல உங்களுக்கு அது ஞாபகம் வரலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஏதாவது செல்ஃப் ட்ரிக் போட்டு சொல்லித்தரேன். இந்த மூணு கேட்டகரியும் என்ன சொல்றதுன்னா, இந்த கேட்டகரி என்னன்னா எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து சர்வீஸ்க்காக வெயிட் பண்றாங்கன்றது. ஓகே, இது என்னன்னா எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து சிஸ்டம்ல வெயிட் பண்றாங்க. சிஸ்டம்ல கஸ்டமர்ஸ் எப்படின்னா வெயிட் பண்ற கஸ்டமர்ஸ், அப்புறம் பெட்ரோல் போட்ட கஸ்டமர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, ரெண்டு பேரையும் சேர்த்து இருக்கிற கவுண்ட் ஆவரேஜ் நம்பர். ஆறுன்றது எவ்வளவு பேர் வந்து பீயிங் சர்வ்டு, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பீயிங் சர்வ்டு, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகே, எவ்வளவு பேருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. புரியுதாடா? இது மூணா பிரியது செல்லம். சம்ஸ் போறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் தரவு பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்னு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் யார் வெயிட் பண்றாங்களோ, அடுத்தது யாருக்கெல்லாம் சர்வ்டு, அதாவது அவங்களுக்கு சர்வீஸ் முடிஞ்சிடுச்சோ, மூணாவது இந்த இந்த கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, எல்எஸ்ன்றது சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டபிள்யூ பிளஸ் எஸ். அப்பனா வெயிட் பண்ண கஸ்டமர்ஸ், சர்வீஸ் முடிஞ்ச கஸ்டமர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் they is called the word as system. புரியுதா? குட். கீர்த்தனா, நான் இதுல ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்தேனாடா இந்த இதுல? அரைவல் அண்ட் சர்வீஸ் ரேட்ஸ் மட்டும் கொடுத்தேனா? ஏதோ ஹோம்ஒர்க் கொடுத்தேன், ஏதோ கொடுத்த மாதிரி ஞாபகமா இருக்கு. சரி, ஓகே, நான் இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுக்கிறேன். ஓகே, சிம்பிள்ஸ். அதுக்கப்புறம் இது மூணா பிரியுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா பீன்றது சிஸ்டம் யூட்டிலைசேஷன். சிஸ்டம் யூட்டிலைசேஷனா இந்த பெட்ரோல் பங்கோட கம்ப்ளீட் ஒர்க்கிங் எப்படி அப்படின்றது தான் சிஸ்டம் யூட்டிலைசேஷன். ஓகே, சரி, இதெல்லாம் ஜெனரிக் டேர்ம்ஸ் கண்ணா. சிச்சுவேஷன் இப்ப நான் பெட்ரோல் பங்க்ன்றத வச்சு நான் இந்த ஆம், என்ன சொல்றது, இந்த சிம்பிள்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ட்டு. நான் வெறும்னா மொட்டையா பி சிஸ்டம் யூட்டிலைசேஷன், ஒன் பை மியூ சர்வீஸ் டைம் நந்தனா, எம் நம்பர் ஆஃப் சர்வீஸ் சேனல்ஸ்னா கஷ்டமா இருக்கும்ல உங்களுக்கு. அதனால ஒரு பெட்ரோல் பங்கோட வியூ எடுத்துக்கோங்க. அந்த பெட்ரோல் பங்க் வியூல இந்த இதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்லி தரேன். ஓகே கண்ணம்மா, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 7 மார்க், கண்டிப்பா ஒரு 4 மார்க் வரும் இந்த சாப்டர், இந்த கான்செப்ட்ல இருந்து. இது இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணு மொத்தமா ஒரு 8ல இருந்து ஒரு 11 மார்க்ஸ்க்குள்ள எப்படியாவது ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்துரும்டா. ஓகேவா? புக்கு சம்மே அப்படியே ரெப்ளிகேட் ஆயிருக்கு. போன ஜூன்லலாம் அதே சம் கேட்டிருக்காங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் வந்து இதுனா என்னன்னா நம்மளுக்கு வந்து பழம் மாதிரி, ஃப்ரூட் மாதிரி. ஓகே, ஸோ ஆவரேஜ் சிஸ்டம் யூட்டிலைசேஷன், WQன்றது என்ன அர்த்தம்னா எவ்வளோ கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இன் லைன். லைன் எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. ஓகேவா? வெயிட்டிங் இன் லைன். அதாவது இந்த டபிள்யூக்கும் எல்ஏக்கும் ரொம்ப ஒரு மைனரான ஒரு டிஃபரன்ஸ் தான். சம்ல வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அதாவது இங்க பாத்தீங்கன்னா எல்ஏ அப்படின்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் சொல்றது செல்லம். WQன்றது டைம் சொல்றது, ஆவரேஜ் டைம் சொல்றது. ஓகேவா? இது 1 2 3 இது மூணுமே டைம் சொல்றது கண்ணா. இது மூணுமே நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் சொல்றது. ஓகேவா? புரியுதா? ம்.
ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றது, ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றது, வெயிட்டிங் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றது. ஓகே, டைம். ரெண்டாவது வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க அந்த சிஸ்டம். இதாவது இந்த கேட்டகரி இங்க போடுறோம். எவ்வளோ டைம் வெயிட்டிங்க்கு ஆகுறது, எவ்வளோ டைம் சர்வீஸ் ஆகிறதுக்கு ஆகுறது, அதோட டைம். இது சர்வீஸ் டைம்ன்றது எவ்வளோ டைம் ஆகுறது. அந்த பெட்ரோல் இப்ப நம்ம டூ வீலர் 2 பேர் வச்சிருக்கீங்களாடா? 2 பேரும் டூ வீலர் வச்சிருக்கீங்களா? அந்த டூ வீலர் நீங்க வச்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் டூ வீலர்ல, ஸ்டாண்டு போட்டுப்போம் கரெக்டா, ஆஃப் பண்ணிடுவோம்ல, பெட்ரோல் இதையே ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணி கொடுப்போம். அவர் என்ன பண்ணுவாருமா, பாருங்கம்மா நான் ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பம்பை வந்து நம்மளோட ஹோல்ல விட்டு பெட்ரோல் போகும், டேங்க் ஃபில் பண்ணிடுங்கண்ணா, இல்ல ஆயிலும் போடணும்னா ஃபர்ஸ்ட் ஆயில் போடுவாரு, அப்புறம் டேங்க் ஃபில் பண்ணுவாரு, மூடுவாரு, அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் இது பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுவாரு. இதுக்கு கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் ஆகுமாடா? இந்த இந்த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் 5 மினிட்ஸ் ஆகும் கரெக்டா? இந்த 5 மினிட்ஸ் தான் நம்ம ஆவரேஜ் டைம் கஸ்டமர் ஸ்பெண்ட் இந்த சிஸ்டம். புரியுதா? இந்த ஆவரேஜ் டைம் கஸ்டமர் வெயிட் பண்றது என்னன்னா, இங்க வெயிட்டிங், இப்ப இவங்க ஒருத்தரா வெயிட் பண்றாங்கல்ல, கும்பலா இருக்கு. அப்ப வந்து மணி வந்து 8 மணிக்கு வந்திருக்காரு ஒருத்தர், ஆனா 8:02க்கு தான்டா பெட்ரோல் போட்டிருக்காங்கன்னா அவரோட வெயிட்டிங் டைம் என்ன, 2 நிமிஷம் கரெக்டா? அதுதான் செல்லம்மா இங்க சொல்றாங்க, ஆவரேஜ் டைம் வெயிட்டிங் இன் லைன் வந்து இந்த பார்ட் ஆஃப் இட். சர்வீஸ் டைம்ன்றது அந்த பெட்ரோல் போடுற அந்த 5 மினிட்ஸ். நம்ம எக்ஸாம்ல இது 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ், சாரி சாரி 2 மினிட்ஸ், சர்வீஸ் டைம் வந்து 5 மினிட்ஸ், வெயிட்டிங் பிளஸ் சர்வீஸ் டைம் எவ்வளோ, 7 மினிட்ஸ். புரியுதா? அதுதான் கணுமா இந்த மூணு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜீரோ யூனிட்ஸ் இந்த சிஸ்டம். இப்போ ப்ராபபிலிட்டிக்கு வரும். அடுத்த கான்செப்ட் வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஜீரோ யூனிட்ஸ் சிஸ்டம்க்கு பி ஜீரோன்னு இண்டிகேட் பண்றாங்கடா, என் யூனிட்ஸ்க்கு பிஎன் இண்டிகேட் பண்றாங்க. அது சம்ல நம்ம பார்க்கலாம், சம்ல கொடுத்துருவாங்க கணா அது. அதாவது என்னன்னா, இந்த பெட்ரோல் பங்க், ஷெல் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா 10% ஆஃப் வெயிட்டிங் டைம்ன்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? பாரத் பெட்ரோலியம் போன மார்னிங் ஒரு 9:30 மணிக்கு போறேன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு 5 மினிட்ஸாவது வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பெட்ரோல் பங்க்ல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெயிட் பண்ண ஒரு 5-10 நிமிஷமாவது வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் கரெக்டா? கரெக்ட். ஓகேவா, சூப்பர்ரா. அதுதாங்க நம்ம அந்த வெயிட்டிங் டைம் அப்படின்றது அதுதான் மீன் பண்றது. இப்போ இந்த ஜீரோ யூனிட்ஸ் இந்த சிஸ்டம், என் யூனிட்ஸ் இந்த சிஸ்டம்ன்றது சம்ல கனெக்ட் பண்றேன். ஓகே, அப்புறம் நம்பர் ஆஃப் சேனல்ஸ், நம்பர் ஆஃப் சர்வர்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சி, ஒரு ப்ரொப்பரேட்டர் தான், நான் தான் ஷெல் பெட்ரோல் பங்க் ப்ரொப்பரேட்டர்னு வச்சுக்கோங்களேன், நான் யோசிப்பேன்ல, ஏன் கஸ்டமர் இவ்வளோ நாளி நிக்கணும். மேக்ஸிமமா அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்பாங்கடா, பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு 2 பெட்ரோல், அது என்னது, பெட்ரோல் இது செட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம கடைக்கு நிறைய பேர் இந்த பீக்ல வருவாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க ப்ரொப்ரேட்டர் சி, கணக்கு மழக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க, எவ்வளோ கஸ்டமர் வராங்க, வெயிட்டிங் டைம் ஆகுதா, டக்கு டக்குன்னு போகுதா, ஏதாவது டிராஃபிக் அதனால பிரச்சனை ஆகுதா, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் வெயிட்டிங் இன் லைன் எவ்வளோ பேருன்றது அசஸ் பண்ணுவாங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேக்ஸிமமா ஒரு 10 பேராவது நிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துப்பாங்க. அதுதான் அந்த மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ்ன்றது என்ன தெரியுமா செல்லம், எவ்வளோ பைஃபர்கேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் சம்ல சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒரு இதுதான் நான் எது சொல்றேன் தெரியுமாடா, இப்ப 2 பெட்ரோல் இதுதான் இருக்கு, பெட்ரோல் ஃபில் பண்றதா இருக்குன்னா அது ஒரு சேனல். அதே மாதிரி இன்னொரு லைன்லயும் 2 இருக்குன்னா அது ரெண்டாவது சேனல்.
அதே மாதிரி இன்னொன்னு மூணாவது இருக்குன்னா மூணாவது சேனல். அதை தான் வந்து சேனல்ஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப சில பெட்ரோல் பங்க்ல பாத்திருக்கீங்களாடா, லாரிக்கு மட்டும் தனியா வழி விட்டுருப்பாங்க. அது லாரியோட சேனல். டூ வீலருக்கு தனியா இருக்கும். அப்புறம் ஃபோர் வீலருக்கு தனியா இருக்கும். அதெல்லாம் சேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தான் இதை மீன் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் கண்ணம்மா. ஓவரால் இன்ஃபைனைட் சோர்ஸ் சிம்பிள்ஸ் இதுக்கு நல்லா தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியா வந்து சம் அட்டாக் பண்ண முடியும். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 32. நந்தனா படிங்க நந்தனா. நந்தனா அப்புறம் இவங்க சொன்னாங்க, மித்ரா சொன்னாங்க. உங்களுக்கு என்னாச்சு? டென்டல் ப்ராப்ளமா? சூப்பர்ரா, வெரி குட்ரா. ஏன்னா கீர்த்தனா மித்ராலாம் இருக்கும்போது ஏன்டா நீங்க கவலைப்படுறீங்க? எனக்கு அதுதான்டா புரியவே இல்ல. தனியா படிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க தான் இருக்காங்களே. சரி, அதாவது கம்பைன் ஸ்ட்ரீம் கிளப் பண்ணலாம். 15 நிமிஷம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கான்செப்ட். அப்புறம் நீங்க தனியா எடுத்து போடுங்க அட்லீஸ்ட். யூட்டிலைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. பெரிய சேஞ்ச் தெரியும். ஓகேவா? சாட்டர்டே சண்டேலாம் படிங்க, நிறைய டைம் உட்காந்து படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாம். நல்லா படிங்க ரெண்டு பேரும். கஸ்டமர்ஸ் அரைவட்ட பேக்கரிக்கு வராங்கடா. அட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் 1 hour. அதாவது அதாவது இந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் 16 per hour அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீன் டைம்டா. ஓகேவா? மீன் டைம் வந்து 16 அப்படின்னு சொல்லலாம். அரைவல் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு செல்லம். அரைவல் டைம் ஒண்ணு. அரைவல் எப்படி சொல்றாங்கன்னா வித் மீன் ஆஃப் 16 சொல்றாங்க. அப்பனா இவர் சர்வீஸ் பண்ற டைம் வந்து 3 நிமிஷத்துல அந்த கேக் எடுத்து கொடுக்கறது, பேக் பண்றது எல்லாம் சேர்த்து 3 நிமிஷம் ஆகுறதுன்றாங்க. அப்போ சர்வீஸ் டைம் எவ்வளோ? 3 minutes. இது எக்ஸ்பிளைன் பண்ணேன் கீர்த்தனா, ஞாபகமா இருக்குடா. எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இல்ல, யாருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இல்ல. அப்பனா என்னோட அரைவல் பண்ணிட்டேன்ல. ஓகே, அரைவல் வந்து 16, சர்வீஸ் வந்து 3. ஓகேவா? அரைவல் ரேட் என்ன அப்பனா நம்மளுக்கு 1 ஹவருக்கு 16 minutes. அப்போ அரைவல் வந்து ஆமா, ஒரு நிமிஷம் தான். அரைவல் பாருங்க இஸ் given in the problem lambda is equal to 16. படிச்சோம்ல கண்ணா இந்த சிம்பிள்ல, கஸ்டமர் அரைவல் ரேட். ஓகேவா? ஸோ லாம்டா 16 கஸ்டமர்ஸ், ஒரு ஹவருக்கு 16 கஸ்டமர் வராங்க. அரைவல் ரேட். சேஞ்ச் சர்வீஸ் டைம் டு கம்பேரபிள் ஹவர்லி ரேட். இப்போ பாருங்க செல்லம், இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம எப்பவுமே ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த இதுக்கு ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் நம்ம? ஒரு ஹவருக்கு 60 மினிட்ஸ்னா 3 மினிட்ஸ்க்கு எவ்வளோ? 3 into 1 into 6 divided by 60. கரெக்டா? அப்ப 3 by 60 எப்படின்னு சொல்லலாம்? 1 by 20 சொல்லலாமாடா? கரெக்டாடா? ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன சொல்றதுன்னா மியூ, அதாவது சர்வீஸ் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மியூன்றது, அதாவது 1 by மியூன்றது வந்து நம்மளோட ஃபார்முலா. ஓகே, அந்த மியூன்றது என்ன அப்படின்னா 20 சொல்லலாம். இந்த 20 தான் மியூன்றது. என்ன அர்த்தம்னா 20 கஸ்டமர்ஸ், அதாவது ஒரு ஹவருக்கு 20 கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்றாங்க, ஒரு ஹவருக்கு 16 கஸ்டமர்ஸ் வந்து வராங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஆவரேஜா புரியுதா செல்லுமா? இந்த இந்த 20யா இந்த 3 by 60 வந்து ரெடியூசிங் டு ஃபிராக்ஷன்ஸ் பண்ணோம் செல்லம். ஹையஸ்ட் ஃபிராக்ஷன் இதுக்கு மேல ரெடியூசிங்கே பண்ண முடியாதுன்னு இருக்கும்ல, அது வரைக்கும் பண்ணிடணும் நீங்க. ஸோ 1 by 20 ஆயிடும். ஓகே, டினாமினேட்டர் இருக்குல்ல செல்லமா, அதுதான் 1 by மியூன்னு சொல்லுவாங்க. 1 by மியூன்றது தான் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் ரேட். ஓகே, அரைவல் ரேட் வந்து 16, மியூன்றது வந்து 20. ஞாபகம் வச்சுக்கோங்க, மியூ 20, அரைவல் வந்து 16. ஸோ நம்மளோட டெக்னாலஜியில சொல்லணும்னா கஸ்டமர் அரைவல் ரேட் இங்க 16, சர்வீஸ் ரேட் பர் சர்வீஸ் வந்து 20. ஓகேவா? ரைட், இது வரைக்கும் புரிஞ்சதா? ஏதாவது நந்தனா டவுட்டா? கீர்த்தனா?
compute the average number of customers being served at any time சர்வ் பண்ணணும் average number of customers. so இப்ப பார்த்தா அதுக்கு சில steps வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்லும். average number of customers at any time க்கு என்ன தெரியுமா? r is equal to lambda divided by mu. ஓகேவா? அதாவது lambda divided by mu னா என்ன அர்த்தம்னா சர்வீஸ் ரேட் இருக்கு இல்லையா, அது டினாமினேட்டர்ல வந்துரும் செல்லம். கஸ்டமர் அரைவல் ரேட் நியூமரேட்டர்ல வந்துரும். லாம்டா டிவைடட் பை மியூ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் லாம்டா டிவைட் பை மியூ வந்து கஸ்டமர்ஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பீயிங் சர்வ். போடுங்க செல்லமா. லாம்டா என்ன இந்த சம்ல நம்மளுக்கு? இந்த சம்ல லாம்டா என்ன? 16. மியூ 20. 16 by 20 போடுங்க. கால்சியில் எவ்வளவு வருது பாருங்க. சூப்பர். அது இன்னொன்னு கூட பண்ணலாம்டா. என் சர்வீஸ் ரேட் 20 மினிட்ஸா இருக்கும்போது எனக்கு 16 கஸ்டமர் வராங்க. சாரி. அதாவது 20 கஸ்டமருக்கு 20 கஸ்டமர் சர்வீஸ் ரேட்னா அரைவல் ரேட் வந்து 16 கஸ்டமர்ஸ். ஓகேவா? 16 கஸ்டமர்ஸ் புரியுதாடா? அப்போ ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ? அப்போ என்ன வரும்? 16 into 1 divided by 20. புரியுதா? இந்த ரேஷியோ எடுக்கிறாங்கடா. அதுக்கு நீங்க இன்னும் ஈஸியா நான் சொல்ற மாதிரி என்ன பண்ணா, உள்ள வராங்க டிவைடட் பை அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. உள்ள வராங்கன்றதா அரைவல் ரேட். கஸ்டமர்ஸ் உள்ள வருது டிவைடட் பை சர்வீஸ் ரேட். புரியுதா? ஸோ 0.8. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் சப்போஸ் சி படிங்களேன் கீர்த்தனா. கரெக்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இன் லைன் 3.2 சொல்றாங்க. அதாவது இது LA ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இது சொல்றாங்கடா. அவன் என்ன கேக்குறாங்கன்னா இத கேக்குறாங்க வெயிட்டிங்ல எவ்வளவு இருந்தா சர்வீஸ்ல எவ்வளவு இருந்தா. கரெக்டா சொல்றடா. புரியுதாடா? இதுதான் இது கேட்டிருக்கான். சாரி இது கொடுத்திருக்கான், இது கேட்கறான். அப்போ உங்களுக்கு இதுக்கு என்ன தேவை? வெயிட்டிங் ஃபார் சர்வீஸ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸும் தேவை, பீயிங் சர்வ்டும் தேவையில்ல. அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். புரியுதாடா? சிலமா இது கொஞ்சம் வேகான சாப்டர்டா. அது கொஞ்சம் வந்து நல்லா எப்ப உங்களுக்கு நீங்க இது கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா போட்டு பார்த்தே ஆகணும். ஓகே, ஆனா கஷ்டம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸி. ஆனா இந்த மாதிரி லாம்டா மியூ சிஸ்டம் யூட்டிலைசேஷன்லாம் கொஞ்சம் வேற டெர்மினாலஜிஸ் இருக்கா, அதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு போட்டு பார்க்கணும். இப்ப பாருங்க செல்லம், ஆன்சர் ஹவு இட் கோஸ்னா இப்ப நம்ம எல்எஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாடா? இது கண்டுபிடிக்கணும். எல்எஸ் ஓட கான்செப்ட்னா வெயிட்டிங் பிளஸ் சர்வ்டு. கரெக்டா? வெயிட்டிங்கும் சர்வ்டையும் ஆட் பண்ணும். என்ன சொல்றான்? வெயிட்டிங் கொடுத்துட்டான்டா, 3.2 கொடுத்துட்டான். சர்வ்டு எவ்வளோடா செல்லுமா? 0.8. கரெக்டா? சர்வ்டு அப்ப 3.2 கொடுத்துட்டான், சர்வ்டு கொடுத்துட்டான், அதாவது வெயிட்டிங் கொடுத்துட்டான், சர்வ்டு கொடுத்துட்டான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? சிஸ்டமோட ஆவரேஜ் நம்பர் இது கிடைச்சிடும், 4 கஸ்டமர்ஸ். புரியுதா? இப்போ ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இன் லைன், சாரி, கம்ப்யூட் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டோமா?
இப்ப ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இன் லைன் அது கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம். ஆமா, எவ்வளோ டைம், அதாவது கஸ்டமர் சிஸ்டம்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் எவ்வளவு வெயிட்டிங் டைம்ல இருக்கான்றத கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு குட்டி கால்குலேஷன் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு ஹவருக்கு 16 கஸ்டமராடா? கரெக்டா செல்லம்? ஒரு ஹவருக்கு 16 கஸ்டமர். அப்போ இப்போ இவ்வளவு 16 கஸ்டமர் வந்திருக்காங்க. 3.2 கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகேவா? இப்ப வந்திருக்காங்க. வந்தவங்கள 3.2 கஸ்டமர்ஸ்க்கு வெயிட்டிங் டைம் ஆவரேஜ்னு இருக்கும்போது எவ்வளவு ஹவர் ஆகும் பார்த்தோம்னா 0.2 ஹவர்ஸ் ஆகும். அப்போ ஒரு ஹவருக்கு 60 நிமிஷம்னா 0.2 ஹவர்ஸ் மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணா எவ்வளோ? 12 மினிட்ஸ். அதான் இங்க போட்டிருக்கோம். இது இங்க ஃபார்முலா மாதிரி போட்டாங்கடா. WQ plus LQ by lambda எல்லாம் போடுறாங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஈஸியா இருந்ததுன்னா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் நான் இப்படி போடுறேன்னாலும் போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஒண்ணு இது ஆப்ஷன்ஸ் எல்லாம், இல்லன்னா இந்த ஆப்ஷன், திஸ் ஆர் திஸ், எது வேணும். ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? இப்போ ஆவரேஜ் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இன் லைன் பார்த்தோம்ல செல்லம். அடுத்தது என்ன கேட்கறான் பாருங்க சம்ல. எவ்வளோ பேர் ஆவரேஜ் டைம் இன் சிஸ்டம்ல கேட்கறான். எது கேட்கறான்? இதை கேட்கறான். ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் இந்த சிஸ்டம். இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? எவ்வளோ டைம் வெயிட் பண்ணாங்க, எவ்வளோ டைம் சர்வீஸ் ஆயிருக்கு, ரெண்டுத்தையும் கிளப் பண்ணமா? கரெக்டா? இப்போ நம்ம சம்ல நம்ம இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எவ்வளோ பேர் வெயிட் பண்ணாங்கன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் எவ்வளோ? 12 மினிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? 12 மினிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க 12 மினிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே சர்வீஸுக்கு ஒரு டைம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல செல்லம். என்னது அது? 1/20 இல்லையா? சர்வீஸ்க்கு டைம். அதையும் ஆட் பண்ணிக்கணும். சர்வீஸ்க்கு டைம்னா என்னடா? 1/20னா எவ்வளோடா வரும்? 0.05. அப்ப அந்த 12 மினிட்ஸ் கரெக்ட் தான். 0.05 ஹவர்ஸ் செல்லம். ஒரு ஹவருக்கு 60 நிமிஷம்னா 0.05 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 3 நிமிஷமா? அப்ப 12 மினிட்ஸ் பிளஸ் 3 மினிட்ஸ் எவ்வளோ? 15 மினிட்ஸ். அப்போ ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இன் த சிஸ்டம் இஸ் ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இன் த லைன் பிளஸ் ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் டூயிங் த சர்வீஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 12 மினிட்ஸ் பிளஸ் 3 மினிட்ஸ். புரியுதா? கஷ்டமா இருக்கா? ஓகே, இதை இப்படி கொடுத்துருக்காங்கடா. அதுதான் WQ plus 1/mu அப்படி கொடுத்துருக்காங்க. இல்ல மேம் நான் இப்படி படிக்கிறேன், இப்படியே படிக்கிறேன்னாலும் ஓகே தான். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பாஸ் பண்ணி ஆகணும். 2 பேர் 3 பேரும் எப்படி வேணா படிங்க. கான்செப்ட்ல as far as it is conceptual ஸ்ட்ரைட் ஃபார்முலா நான் பை ஹார்ட் பண்றேன் மேம் அப்படிலாம் இருந்தா நான் தயவு செஞ்சு கோ ஹெட். நான் இது ஏன் மைக்ரோ லெவல் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, பர்சனலா நான் ஃபீல் பண்றது இந்த மாதிரி இருந்தா நம்ம ஃபார்முலா பை ஹார்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா சிலதுலாம் நீங்க ஃபார்முலா பை ஹார்ட் பண்ற மாதிரி இருக்கு சில சப்ஜெக்ட்ஸ்லாம். அதனால அந்த ஸ்ட்ரெஸ் இங்க வேண்டான்றதால இப்படி போடுறேன். இல்ல மேம் நான் ஃபார்முலா பை ஹார்ட் பண்றதுனால பண்ணுங்க, சரியா? ஆனா எனக்கு ஹோம்ஒர்க் கரெக்டா வந்தாகணும், டெஸ்ட் கரெக்டா வந்தாகணும். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதாடா? ஓகே. இப்ப சிஸ்டம் யூட்டிலைசேஷனுக்கு சொல்றாங்க செல்லம். சிஸ்டம் யூட்டிலைசேஷனுக்கு செல்லமா இதுக்கு ஃபார்முலா பண்ணிதான்டா ஆகணும், வேற வழி இல்லடா. பி அப்படின்றாங்க. சிஸ்டம் யூட்டிலைசேஷனா என்னன்னு சொல்லிடுறேன். Proportionate of the time a server or resource is busy serving customers or processing the request. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
இங்க பாரு செல்லம், இப்ப சிஸ்டம் யூட்டிலைசேஷனுக்கு வந்து எப்படி பண்றாங்க பாரு. அரைவல் ரேட் வந்து கஸ்டமர் வந்து ஒரு கால் சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோ செல்லமா. கால் சென்டர் தெரியும்லடா, கால் சென்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னதுடா கால் சென்டர்ஸ்னா என்னடா? ஆ இப்ப வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், சாம்சங் ப்ராடக்ட்டே வாங்குறோம். பட் சாம்சங்கோட சர்வீஸ்க்காக நம்ம ஃபோன் பண்றோம்னா, இட் வில் கோ டு தி கஸ்டமர் கால் சென்டர். கரெக்ட்டா? அங்க ஒரு 20 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. கால் எடுத்து உங்களோட சொல்லுங்க மேம் உங்க குறை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதான் கஸ்டமர் கால் சென்டர். அந்த மாதிரி கஸ்டமர் கால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 10 கால் வருதாம், 1 மினிட்டுக்கு. ஆனா இந்த பீப்புளால ஒரு மினிட்டுக்கு 12 கால் அட்டன் பண்ண முடிய மாதிரி இருக்காம். புரியுதா? அவ்வளவு கேப்பபிளா இருக்காங்க. இப்போ சிஸ்டம் யூட்டிலைசேஷன்ன்றது இந்த கான்டெக்ட்ல எப்படின்னா 10 டிவைடட் பை 12 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 83.3% ஃபோன் லைன் பிஸியா இருக்கு, 16.7% ஃபோன்ல வரதில்ல அப்படின்னு அர்த்தம். புரியுதா சிஸ்டம் யூட்டிலைசேஷன்னா? இங்கே போடவா எக்ஸாம்பிள்? இங்கே போடவா? பாத்துக்கிறீங்களா? அதே கான்செப்ட் தான் செல்லமா, அதே கான்செப்ட் தான் இங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கான்செப்ட் வச்சு நம்ம பண்ணோம்னா இப்போ அரைவல்னு பாத்தீங்கன்னா 16 கரெக்டா? கரெக்டா செல்லுமா? மியூவோடது பாத்தீங்கன்னா 20. இப்போ இந்த m is equal to 1, m is equal to 2, m is equal to 3 என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் m? என்ன படிச்சோம் mனா? நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் சேனல்ஸ். கரெக்டா? அப்பனா எப்படிடா இப்படி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன் m 1 2 3க்கு அப்படி கொடுத்துருக்கு? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா சர்வர்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? சர்வர்னா இப்போ நீங்க பேங்க்குக்கு போறீங்க சொல்லமா, கேஷியர் கேஷியரோட கவுண்டரே 3 கவுண்டர் இருக்கும் சில பேங்க்ஸ்ல, பார்த்திருக்கீங்களா? பயங்கர பிஸி மூவிங் பேங்க்ஸ்லாம் 3 கவுண்டர் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவுண்டர் M1, செகண்ட் கவுண்டர் M2, தேர்ட் கவுண்டர் M3. புரியுதா? when you have one service system or one service station, இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரே ஒரு லைன்ல மட்டும் 2 பெட்ரோல் ஃப்ளோ டேங்க் இருக்குன்னா அது ஒன் சேனல். அதுவே இன்னொன்னு லாரிக்காக இன்னும் கொஞ்சம், சாரி இன்னொன்னு பெட்டரா சொல்லலாம், டீசலுக்காக இன்னொரு சேனல் வச்சிருக்காங்கன்னா அது செகண்ட். கேஸ்க்காக தனியா வச்சிருக்காங்கன்னா மூணாவது. இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்துருது அதுக்காக தனியா வச்சிருக்காங்க நாலாவது. அப்பனா என்ன அர்த்தம்? அங்க மல்டி சேனல் சிஸ்டம் இன்வால்விங் 4 சர்வர்ஸ் ஆர் 4 சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ். புரியுதா? சி a small coffee shop with only one person taking orders and making coffeeன்றது சிங்கிள் சேனல், ஒரே லைனா இருக்கும். ஓகேவா? மல்டி சேனல்ன்றது a large supermarket with multiple checkout lanes. The customers can choose any available lane to pay for their groceries. ஸோ சூப்பர் மார்க்கெட்ல எப்படி இருக்கும், நிறைய வந்து கியூ இருக்கும். 1 2 3 4. ஸோ அதுதான் அந்த லார்ஜ் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். அந்த 4 சேனல்ஸும் தனித்தனியா M1 M2 M3 M4 சொல்வீங்க. புரியுதாடா? ஸோ அதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சேனல்னா இன்ட்டு 1 பண்ணுங்க, சரியா? ரெண்டாவது சேனல்னா என்ன பண்ணுவீங்க கண்ணா? இன்ட்டு 2. இங்க பாருங்க கண்ணா, ஒன்னுன்னா இன்ட்டு 1, ரெண்டாவதுனா இன்ட்டு 2 டினாமினேட்டர்ல பண்ணோம். இன் மூணாவதுனா இன்ட்டு 3. அவ்வளவுதான். புரிஞ்சுதாடா இந்த சம்ம பக்கா? ஸோ ஹோம்ஒர்க், இது ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, இதுவும் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. த்ரீயும் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்கடா. இல்லஸ்ட்ரேஷன் 34 ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க.
ஹோம்ஒர்க். 35 ஹோம்ஒர்க். 36 ஹோம்ஒர்க். இல்ல 35 வரைக்கும் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. சரியா? 36 கொஞ்சம் நான் செக் பண்ணணும்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். சரியா? கஷ்டமாலாம் ஒண்ணு நியூமன்சஸ் ஏதோ சிலதுக்கு பெண்டிங்கா இருக்கு. அதனால தான். நீங்க ஆனா முடிச்சிருங்க. 36 37 போட்டுடலாம் செல்லம்மா. நான் 37 ஈஸியா இருக்கும். 37 நான் போடுறேன். நீங்க விட்டுருங்க. சரியா? ஆம், இது வரைக்கும் முடிங்கடா. 35. ஓகேவா செல்லம்மா? ரைட்? எனி டவுட்ஸ்? ஓகேடா செல்லம்மா. செல்லம்மா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் தானடா இன்னைக்கு குட்டி கான்செப்ட். ஒரு குட்டி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன்.